அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் கதை உலகம். நாகரிகம் 21ஆம் நூற்றாண்டின் நாகச்சிறந்த போதை இதுதான். மேலை நாட்டு கலாச்சாரம் என்கிற போர்வையில் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? சுதந்திரம் என்று நாம் கொண்டாடுவது நிஜமான விடுதலையா, அல்லது நம்மை நாமே அழித்துக்கொள்ள தோண்டிக் கொண்ட குழியா? இன்று எழுத்தாளர் அனு விக்னேஸ்வரி அவர்களின் எழுத்தில் ஒரு நவீன காலத்து பெண்ணின் மன போராட்டத்தையும் அவளை சுற்றி பின்னப்பட்டிருக்கும் டிஜிட்டல் வலையையும் தோலுரித்து காட்டப் போகிறோம். காதலை தேடி சென்று காணல் நீரில் தவித்த லதாவின் கதை இதோ. தடம் மாறும் தாரகைகள். அத்தியாயம் 1. 2026ஆம் ஆண்டு சென்னையின் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் ஒன்று. கண்ணாடி சுவர்களும் மின்சார வாகனங்களின் சத்தமும் நிறைந்த நவீன அலுவலக வளாகம். மாலை 6 மணி. லதா தனது மானிட்டரை அணைத்துவிட்டு நாற்காலியில் சாய்ந்தாள். நாள் முழுவதும் கோடிங் மீட்டிங் என ஓடிய அயற்சி உடலில், ஆனாலும் மனதின் ஓரத்தில் ஒரு வெறுமை. செல்போனை எடுத்து ஸ்க்ரோல் செய்தாள். இன்ஸ்டாகிராமில் சக ஊழியர்கள் பார்ட்டி செய்யும் படங்கள், நண்பர்கள் ஜோடியாக சிரிக்கும் ரீல்ஸ்கள். ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. அப்போது அவளது தோழியும் ரூமெட்டுமான புவனா உற்சாகமாக அறைக்குள் வந்தாள். அவளது கையில் 2 காஃபி கப்கள். ஹே லதா, இன்னுமா இங்கே உட்கார்ந்திருக்க? லதா புவனாவை பார்த்தாள். ஆமாண்டி, இப்போதான் முடிஞ்சுது. நீ எப்போ வந்த? இப்போதான். ஒரு ரூம் பக்கமாக வந்தப்போ உன்னோட மானிட்டர் இன்னும் ஆனில் இருக்கிறத பார்த்தேன். அதான் உனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வந்தேன் என்று கப்பை அவளிடம் நீட்டினாள் புவனா. தேங்க்ஸ் டி, லதா சலிப்புடன் சொன்னாள். என்னாச்டி உனக்கு? ஏன் இப்படி சலிச்சுக்கிற? புவனா புரியாமல் கேட்டாள். வேற என்ன, இந்த சிங்கிள் வாழ்க்கை தான். போர் அடிக்குது புவனா. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் செட்டில் ஆகிட்டாங்க. யார் கூட பேசுறதுனே தெரில. புவனா சிரித்தாள். இதுக்கு தானே இவ்வளவு ஃபீலிங்ஸ்? லதா, நாம் 2026 இருக்கோம். இன்னும் காதல் கல்யாணம்னு ரூமில் உட்காந்துருந்தா என்ன கிடைக்கும்? இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. என்னடி சொல்கிற? லதா புருவம் உயர்த்தினாள். ஆமாண்டி, இதோ பாரு. புவனா தன் ஃபோனை எடுத்து ஒரு ஆப்பை திறந்தால், இது பேரு கிளிங்கர். புதுசாக வந்திருக்கு. ரொம்ப ஹைப்பில் இருக்குது. இதில் நீ ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி உனக்கு பிடிச்சவங்களை செலக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா பேசிக்கலாம். லதாவுக்கு முதலில் தயக்கம். ச்சே, டேட்டிங் ஆப்பா? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுடி. அட நீ வேற. இதெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமான விஷயம். யாரை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பையனை பார்க்குறாங்க சொல்லு? இல்லைன்னா ஆஃபீஸ்லேயே பையன் கிடப்பானா? எல்லாம் கமிட் ஆகி சுற்றிட்டுருக்காங்க. நீ அண்டர் ராக்லேருந்து வெளியே வா. ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணு. நான் ஹெல்ப் பண்ணுறேன். லதா யோசித்தாள். அவளுக்குள் ஒரு சிறிய ஆசை முளைத்தது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசுடி. எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. வா உட்காரு. புவனா லதாவின் ஃபோனில் கிளிங்கர் ஆப்பை இன்ஸ்டால் செய்தாள். முதல்ல ஒரு நல்ல ப்ரொஃபைல் பிக்சர் போடணும். அப்புறம் உன்னை பற்றி கொஞ்சம் எழுதணும். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். புக்ஸ் படிக்க பிடிக்கும். ட்ராவல் பண்ணுறதுனா இஷ்டம். இந்த மாதிரி. லதா தயக்கத்துடன் தனது விருப்பங்களை சொல்ல புவனா அதை டைப் செய்தாள். சில நிமிடங்களில் ஒரு ப்ரொஃபைல் தயாரானது. இப்போ பாரு. புவனா ஃபோனை லதாவிடம் கொடுத்தாள். இங்கே நிறைய பேர் ப்ரொஃபைல்ஸ் வரும். உனக்கு பிடிச்சவங்களை ஸ்வைப் ரைட் பண்ணு, பிடிக்கலைன்னா ஸ்வைப் லெஃப்ட் பண்ணு. இதெல்லாம் ஆதி காலத்திலே வந்துடுச்சு. நீ என்னடானா இன்னும் இது தெரியாமல் இருக்க? லதா தயங்கியபடியே ஸ்க்ரீனை பார்த்தாள். முதலில் சில ப்ரொஃபைல்கள் வந்தன. சிலருக்கு பயந்தால், சிலரை பார்த்து சிரிப்பு வந்தது. திடீரென்று ஒரு ப்ரொஃபைல் அவளது கண்களில் ஒட்டி கொண்டது. சந்தோஷ், வயது 28, மெக்கானிக்கல் இன்ஜினியர், இயற்கை, இசை மற்றும் நேர்மையான உறவுகளை மதிப்பவன். அவனுடைய புன்னகை வசீகரிப்பதாக இருந்தது. கண்கள் ஒருவித அமைதியுடன் இருந்தன. இவன் நல்லா இருக்கானே, லதா அறியாமலேயே வாய்விட்டு சொன்னாள். ஓஹோ, முதல் ஸ்வைப்பே இவ்வளவு சீரியஸா? சரி, இவனை ஸ்வைப் ரைட் பண்ணுறியா? புவனா குறும்பாக கேட்டாள். லதா ஒருமுறை யோசித்தாள். ஓகே. அவள் தைரியமாக ஸ்வைப் ரைட் செய்தாள். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், சந்தோஷங்களை லைக் செய்திருக்கிறார். இது ஒரு மேட்ச். நீங்கள் இப்போது அவருடன் உரையாடலாம். லதாவுக்கு ஒருவித உற்சாகம் ஏற்பட்டது. அடேங்கப்பா, உடனே மேட்ச் ஆகிருச்சு. இது எப்படிடி? புவனா சிரித்தாள். டேட்டிங் ஆப் உலகின் மாயாஜாலம் இதுதான்டி. இப்போ பேசு. பேசுனாதான் அடுத்தது என்னன்னு தெரியும். லதாவுக்கு மனம் படபடுத்தது. சந்தோஷுடன் சாட் செய்யலாமா? அவளுடைய உள்ளுணர்வு ஏதோ ஒரு புதிய உலகத்திற்குள் அவளை இழுத்து செல்வதை உணர்ந்தாள். இதுவரையிலான தனிமைக்கு ஒரு விடை கிடைத்ததைப் போல அவளுக்கு தோன்றியது. அத்தியாயம் 2. அந்த சிறிய அடுக்குமாடி குடியிருப்பின் அறைக்குள் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருந்தது. கட்டிலின் மீன் சிதறி கிடந்த ஆடைகள், மேஜை மேல் திறந்தபடி இருந்த மேக்கப் கிட் என அறை போர்க்களம் போல் காட்சியளித்தது. லதா கண்ணாடியின் முன்னின்று கம்மலை மாற்றிக்கொண்டிருக்க அவளையே கூர்ந்து கவனித்தபடி கட்டிலில் அமர்ந்திருந்தாள் புவனா. என்ன லதா, இவ்வளவு அவசரமாக எங்கே கிளம்புற? ஆஃபீஸில் இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் மீட்டிங்கா? புவனா நக்கலாக கேட்டாள். லதா திரும்பி பார்க்காமல் உதட்டுச் சாயத்தை திருத்தியபடி சொன்னாள். நான் ரொம்ப நாளாக ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தேன்ல. யாரை சொல்கிற? அந்த மேட்ரிமோனி வரனா? இல்லடி, அதுதான் டேட்டிங் ஆப்பில் பழக்கமானானே, சந்தோஷ். ஞாபகம் இருக்கா? புவனா புன்னகைத்தாள். ஆமாம் ஆமாம். அவனுக்கு என்ன இப்போ? ஏதாவது மெசேஜ் பண்ணினானா?
அவன் இன்னைக்கு நேரில் மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காண்டி, அதான் இந்த அவசரம். பாருடா, அப்போ மேடம் இன்னைக்கு டேட்டிங் போகிறீங்களா? சூப்பர் சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. என்ஜாயா? லதா கைகள் இப்போ சேர்ந்தாள். எனக்கே பயத்தில் புளிய கரைக்குதுடி, கைகாலெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. ஏன் பயம்? எதுக்கு பயம்? ஒருத்தர் நேரில் பார்க்குறதுல என்ன பயம் வேண்டியிருக்கு? இல்லை புவனா, முதல் முறையாக ஒரு தெரியாத பையனை தனியாக பார்க்க போகிறேனே, அதான் ஒரு தயக்கம். உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் பேசினாலே எல்லாம் சரியாயிடும். பையன் எப்படி? நேரில் பார்க்குறதுக்கு முன்னாடி அவனை பற்றி ஒரு ஐடியா உனக்கு கிடச்சிருக்குமே. லதாவின் முகம் சட்டென்று மலர்ந்தது. செம அழகாக இருப்பான் புவனா. அவன் ப்ரொஃபைல் பிக்சரை விட வீடியோ காலில் பேசும்போது இன்னும் நல்லா இருப்பான். எப்படி உனக்கு என்ன பிடிச்சதுன்னு தெரில. அவன் பேசும்போதெல்லாம் ரொம்ப நாகரிகமாக அன்பாக பேசுகிறான். எல்லாம் சரியாக வந்தால் சீக்கிரம் எங்கள் வீட்டில் பேசிடலான் இருக்கேன். அவள் சொன்னதை கேட்டது புவனா கட்டுப்படுத்த முடியாமல் விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கினாள். ஏண்டி சிரிக்கிற? நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? லதா எரிச்சொடல்னு கேட்டாள். அடி பைத்தியமே, டேட்டிங்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? வீட்டில் பேச போறியா? என்னத்தை பேச போகிற? எங்கள் காதலை பற்றி தான். இதில் சிரிக்க என்ன இருக்குது? புவனா சிரிப்பை அடக்கி கொண்டு சொன்னாள். காதலாம் காதல் லதா, நீ இன்னும் பழைய காலத்திலேயே வாழ்ந்துட்டுருக்க. டேட்டிங்னா சும்மா சேர்ந்து ஊரை சுற்றுறதும் ஜாலியாக இருக்கிறதும் கொஞ்சம் கசமுசா பண்ணோமா, அதுதான். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். லதாவின் முகம் சுருங்கியது. சிச்சி, என்ன கன்றாவை பேச்சுது? ஒருத்தர் கூட பழகிறதே ஒரு நல்ல உறவுக்காகத்தானே. இதுக்கு தான் டேட்டிங் ஆப் இருக்குது. நீ என்னடானா காதல் கல்யாணம் கன்றாவின்னு பேசிகிட்டு இருக்க. அந்த பையன் உன்னை எதுக்காக கூப்பிட்ருக்கான்னு நினைக்கிற? உன்னை கல்யாணம் பண்ணி தாலி கட்டவா? இல்லவே இல்லை. அவனுக்கும் என்ஜாய் பண்ணணும், உனக்கும் கம்பெனி வேணும், அவ்வளவுதான். லதா ஆவேசமடைந்தாள். உன் புத்தி ஏன்டி இப்படி இருக்கு? நீயும் அடிக்கடி டேட்டிங் போறியே, அங்கே இதைத்தான் பண்ணிகிட்ருக்கியா? நான் மட்டுமா? நாட்டில் பல லட்சம் பேர் அப்படி தான் இருக்கும் லதா. இதெல்லாம் இப்போ ரொம்ப சகஜம். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் வேர்ஜின் பொண்ணும் இல்லை, வேர்ஜின் பையனும் இல்லை. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அசிங்கம் பிடிச்சவளே. அப்போது நாங்கள்லாம் யாரடி? இன்னும் ஒழுக்கத்தையும் காதலையும் மதிக்கிறவங்க இருக்காங்களே, அவங்கெல்லாம் உனக்கு எப்படி தெரியுறாங்க? புவனா ஏளனமாக பார்த்தாள். பிற்போக்கு என்ன கொண்ட பழைய பழண்டி நீ. 1960 பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சீ, உன் கூட பேசவே பிடிக்கல. லதா தன் பேக்கை கோபமாக தூக்கி கொண்டு வெளியே கிளம்பினாள். என்ன லதா, வார்த்தை எல்லாம் மீறுது. என்னமோ நீ மட்டும் ஒத்துமை மாதிரி பேசுகிற. அது சரி, நான் உண்மையை சொன்னால் கோவம்தான் வரும். நீயும் டேட்டிங் தானே போகிற. அப்போ அந்த பையன் நடந்துக்கிறத பார்த்தா உனக்கே தெரியும். போயிட்டு வந்து சொல்லு. லதா கோபத்தில் அங்கிருந்து வெளியேறினாள். அவளுக்குள் ஒரு சபதம் ஓடிக்கொண்டிருந்தது. ஏன் சந்தோஷ் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் என்னை உண்மையாக நேசிக்கிறான். வந்து இவன் மூஞ்சில் கறியை பூசணும். அத்தியாயம் 3. சென்னையின் ஈசியா சாலையில் இருந்த அந்த காஃபி ஷாப் மாலை நேரத்தில் மங்கலான வெளிச்சத்தில் மிக அமைதியாக இருந்தது. லதா கண்ணாடி ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து வெளியே கடந்து செல்லும் வாகனங்களை பார்த்து கொண்டிருந்தாள். சரியாக 10 நிமிடங்களில் சந்தோஷ் உள்ளே நுழைந்தான். கருப்பு நிற சட்டையும் கையில் ஒரு விலையுயர்ந்த கடிகாரமும் என அவன் புகைப்படத்தை விட நீரில் மிக எடுப்பாக இருந்தான். லதாவை பார்த்ததும் ஒரு வசீகரமான புன்னகையுடன் அவள் அருகே வந்தான். ஹே லதா, சாரி, கொஞ்சம் டிராஃபிக். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டனா என்றான் அவன் குரலில் குலைவுடன். லதா ஒரு நிமிடம் அவனது அழகில் மயங்கி போனாள். இல்லை, இப்போ தான் வந்தேன், உட்காருங்க. இருவரும் அமர்ந்தனர். வெயிட்டர் வந்து மெனு கார்டை கொடுக்க சந்தோஷ் லதாவை பார்த்து, நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க? இங்கே ஐரிஷ் காஃபி ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுறீங்களா என்றான். ஓகே, அதே சொல்லுங்கள். லதா மென்மையாக சொன்னாள். ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது லதா? நீங்கள் சொன்ன அந்த புது ப்ராஜெக்ட் முடிஞ்சுதா? போகுது. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? மெக்கானிக்கல் ஃபீல்ட்னா ரொம்ப அலைச்சல் இருக்குமே. சந்தோஷ் சிரித்தான். அதெல்லாம் பழகிடுச்சுலதா. ஆனால் எவ்வளவு வேலை இருந்தாலும் அவன் கூட நைட்டில் சேட் பண்ணுற அந்த 1 மணி நேரம் இருக்கே, அதுதான் என் ஸ்ட்ரெஸ்ஸே குறைக்குது. யூ வெரி ஸ்வீட் தெரியுமா? லதாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. தேங்க்ஸ், எனக்கு உங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். சிறிது நேரம் மௌனம் நிலவியது. காஃபி வந்தது. சந்தோஷ் காஃபியை பருகியபடியே லதாவை உற்று பார்த்தான். அவனது பார்வையில் ஏதோ மாற்றம் தெரிந்தது. லதா, உன்னை பார்த்ததும் எனக்கு ஒன்று தோணுது. ஏன் இவ்வளவு சிம்பிளாக வந்திருக்க? ஐ மீன், நீ ரொம்ப அழகாக இருக்க. ஆனால் இந்த சுடிதார் உன்னை ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் பொண்ணாக காட்டுது. மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டியா? இல்லை, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது என்றாள் லதா சுருக்கமாக. சந்தோஷ் மெல்ல லதாவின் கையை தொட முயன்றான். லதா லேசாக கையை இழுத்து கொண்டாள். அவன் அதை சட்டை செய்யவில்லை. லதா, நாம் இப்போ 2 மாதமாக பேசிகிட்ருக்கோம். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். அப்புறம் ஏன் இன்னும் தயக்கம்? நாம் என்ன சின்ன பசங்களா? இல்லை சந்தோஷ், இது இப்போ தான் முதல் முறை நேரில் பார்க்குறோம், கொஞ்சம் டைம் ஆகும்ல. சந்தோஷ் நக்கலாக சிரித்தான். டைமா? அன்றைக்கி நைட் சேட்டில் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னனே, அந்த பிடிச்சிருக்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிற? அது அது காதலுக்கான ஆரம்பம்னு நினச்சேன். சந்தோஷ் வாய் விட்டு சிரித்தான். காதலா?
லதா, கம் ஆன். லவ் மேரேஜ்னு இன்னும் இந்த பழைய சினிமா கதையிலேயே இருக்கியா? டேட்டிங் ஆப்பில் நாமெல்லாம் எதுக்கு வர்றோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கான்னு பார்க்குறோம். அப்புறம் பிடிச்சிருந்தா அந்த கெமிஸ்ட்ரியை என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளவுதான். அவன் இப்போது இன்னும் நெருக்கமாக வந்து அமர்ந்தான். உன் கையை பிடிச்சாலே நடுங்கிற. இதெல்லாம் எப்படி சரியாகும்? இன்னைக்கு நைட் நாம் எங்கேயாவது ஒரு ரெசார்ட் போகலாமா? அப்போ தான் உனக்கு இந்த தயக்கம் போகும். லதாவுக்கு தூக்கி வாரி போட்டது. சந்தோஷ், என்ன பேசுகிறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நான் உங்களை ஒரு நல்ல பையன் நினச்சி பழகினேன். கல்யாணம் வரைக்கும் போகலாம்னு கனவு கண்டேன். சந்தோஷின் முகம் இப்போது கடினமானது. கல்யாணமா? யார் சொன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு? நான் ஒரு டேட்டிங் பார்ட்னரை தான் தேடினேன். எனக்கு நீ ஓகேன்னு தோணுச்சு. உனக்கு இதெல்லாம் வேணும்னா வா, இல்லைன்னா சொல்லு. நான் அடுத்த மேட்ச் பார்க்க கிளம்புறேன். டைமை வேஸ்ட் பண்ணாத. அவன் சொன்ன விதம்ல தான் அவன் கன்னத்தில் யாரோ அரைந்தது போல இருந்தது. நீங்கள் இவ்வளவு கேவலமானவரா? சந்தோஷ் தோலை குலுக்கினான். இது கேவலம் இல்லைல்லதா, இதுதான் ரியாலிட்டி. பியூரிட்டி பேசுகிறவங்க யாரும் இங்கே இல்லை. உனக்கு வேணும்னா சொல்ல, இன்றைக்கி நைட் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். உனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு எனக்கு தோணுது என்று சொல்லி அவள் தோளில் கை போட முயன்றான். சீ, கையெடுங்க. லதா எழுந்து நின்றாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தன. ஆனால் குரலில் கோபம் கொப்பளித்தது. புவனா சொன்னப்போ அவளை திட்டினேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, உங்களை மாதிரி மிருகங்களுக்கு மத்தியில் அவள் சொன்னது தான் சரின்னு. காதலை கொச்சப்படுத்துகிற உங்கள் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஹே லதா, நில்லு. சந்தோஷ் குரல் கொடுத்தான். ஆனால் லதா எதையும் காதில் வாங்காமல் அங்கிருந்தவர்கள் அனைவரும் தங்களையே பார்ப்பதை கூட பொருட்படுத்தாமல் அழுது கொண்டே காஃபி ஷாப்பை விட்டு வெளியே ஓடினாள். அவளது கனவுகள் ஒவ்வொன்றாக அவளது காலடியில் சிதறி கிடப்பதை அவளால் உணர முடிந்தது. அத்தியாயம் 4. லதா அறைக்குள் நுழைந்த வேகம் கதவு சுவரில் மோதி பெரும் சத்தத்தை உண்டாக்கியது. அவளது கண்கள் சிவந்திருந்தன. முகம் அழுகையினால் வீங்கியிருந்தது. பையை தூக்கி மேஜை மேல் இருந்தாள். நேராக தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடமடவென குடித்தாள். கட்டிலில் லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்த போனா மெல்ல தலை நிமிர்ந்து லதாவை பார்த்தாள். அவளது முகத்தில் ஒரு விதமான நான் அப்பவே சொன்னேன்ல என்கிற பாவனை இருந்தது. என்ன லதா, சீக்கிரம் வந்துட்டேன். காஃபி ஷாப்பில் எதுவும் கலவரமா? புவனா கேலியாக கேட்டாள். லதா திரும்பி அவளை ஆவேசமாக பார்த்தாள். சிரிடி, நல்லா சிரி. நீ சொன்னது தான் சரி. அந்த சந்தோஷ் ஒரு பொறுக்கி. பச்சையாக பேசுகிறான் புவனா. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணுன்னு கூட தெரியாத மிருகம் அவன். புவனா லேப்டாப்பை மூடிவிட்டு மெல்ல எழுந்தாள். அவன் மிருகம் இல்லை லதா, அவன் ஒரு ஆம்பளை. அவனுக்கு தேவையானது என்னன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீ தான் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளோடு போயிருக்க. தேவையில்லாத எதிர்பார்ப்பா? ஒருத்தங்கிட்ட பழகும்போது அவன் மேலே காதல் வர்றது தப்பா? அவன் என்னை தொட்டு பேச பார்க்குறான், ரெசார்ட் கூப்பிடுறான். இதெல்லாம் நாகரிகமா? சீ, நினைக்கவே அருவருப்பாக இருக்குது. புவனா அவள் அருகே வந்து தோளில் கை வைத்தாள். லதா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. நீ ஏன் இதெல்லாம் இவ்வளவு பெருசாக எடுத்துக்கிற? வேர்ஜினிட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லடி. அது வெறும் உடல் அளவில் சார்ந்த ஒரு விஷயந்தான். அதுக்கும் குணத்துக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன பேசுகிற புவனா நீ? ஒரு பொண்ணுக்கு அதுதானே பெருமை. அந்த பழைய காலத்து பேச்சை விடலதா. ஒரு ஆண் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு பொண் மட்டும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது தான் உண்மையான அசிங்கம். உனக்கு உன் உடம்பு மேலே அதிகாரம் இருக்குது. நீ யாரை விரும்புகிறியோ, யாரோடு இருக்கணும்னு நினைக்கிறியோ, அது உன் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சுதந்திரம்னா அதுக்கு அர்த்தம் விபச்சாரம் கிடையாது புவனா. லதா கத்தினாள். புவனா அசரவில்லை. விபச்சாரம்னா பணம் வாங்கிட்டு பண்ணுறது. இது பரஸ்பர விருப்பம். உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. 2 பேரும் சந்தோஷமாக இருந்தா அதில் யாருக்கு என்ன கஷ்டம்? நீ ஏன் இந்த கற்பு ஒழுக்கம்னு போட்டு குழப்பிக்கிற? இந்த சின்ன வயசில் என்ஜாய் பண்ணலைன்னா அப்புறம் வேறு எப்போ தான் என்ஜாய் பண்ணுவ? உன் பேச்சு எனக்கு பிடிக்கல புவனா. இதெல்லாம் தப்பு. லதா அழுது கொண்டே சொன்னாள். தப்புன்னு யார் தீர்மானிக்கிறது? இந்த சமூகம் போட்ட கட்டளைகளை நீ இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்க. நீ ஒரு இண்டிபெண்ட் பொண்ணு, சம்பாதிக்கிற, தனியாக இருக்க. அப்புறம் ஏன் இந்த விஷயத்தில் மட்டும் பயப்படுற? ஒரு முறை ட்ரை பண்ணிப்பாரு. அப்புறம் நீயே இதை பற்றி இவ்வளவு எமோஷனல் ஆக மாட்ட. லதா அவளை வெறுப்புடன் பார்த்தாள். உன் மூளை செலவை என்கிட்ட வேலை செய்யாது. நான் ஒரு தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு இப்போ புரியுது. அவசரமாக தன் ஃபோனை எடுத்தாள் லதா. கைகள் நடுங்க அந்த கிளிங்கர் செயலியை தேடினாள். சந்தோஷின் மெசேஜ்கள் இன்னும் அங்கேயே கிடந்தன. ஹே கமான் லதா, டோன்ட் பி எ பேபி என்று கடைசியாக ஒரு மெசேஜ் வந்திருந்தது. இனி இந்த அருவருப்பு எனக்கு வேண்டாம் என்று முணுமுணுத்தபடி அந்த செயலியை அழுத்தி பிடித்து அன்இன்ஸ்டால் செய்தாள். என்னடி பண்ணுற? புவனா அதிர்ச்சியாக கேட்டாள். டெலீட் பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி ஆப் பக்கமே போகமாட்டேன். எனக்கு காதலும் வேண்டாம், கத்திரிக்காயும் வேண்டாம். நான் நிம்மதியாக இருக்கணும் என்று சொல்லிவிட்டு லதா ஃபோனை தூக்கி போட்டுவிட்டு தலைவலிப்பதாக கூறி படுத்து கொண்டாள். புவனா அவளையே ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு, சரி இப்போதைக்கு டெலீட் பண்ணு. ஆனால் எத்தனை நாள் இப்படி இருப்பேன்னு நானும் பார்க்குறேன். உனக்கு போர் அடிக்கும்போது இந்த தனிமை உன்னை கொல்லும், அப்போ தெரியும் என்று சொல்லிவிட்டு தனது கட்டிலுக்கு சென்றாள். அறைக்குள் மௌனம் நிலவியது. ஆனால் லதாவின் மனதிற்குள் புவனா சொன்ன சுதந்திரம் என்ற வார்த்தை ஒரு நஞ்சை போல மெல்ல இறங்க தொடங்கியது. அத்தியாயம் 5.
அறைக்குள் நிசப்தம் நிலவியது. புவனா எப்போதோ உறங்கிவிட்டாள். அவளது சீரான சுவாச சத்தம் லதாவிற்கு எரிச்சலை தந்தது. லதா போர்வை இழுத்து போர்த்தி கொண்டு கண்களை மூடினாள். ஆனால் தூக்கம் அவளை ஏனோ தீண்டவில்லை. ஜன்னல் வழியாக தெரிந்த சென்னையின் நள்ளிரவு வெளிச்சம் அறையின் சுவர்களில் நிழலாடியது. லதாவின் காதுகளில் சந்தோஷின் கேலி சிரிப்பும் புவனாவின் சுதந்திரம் என்ற தர்க்கமும் மாறி மாறி ஒலித்தன. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒருத்தரை நேசிக்கிறது தப்பா? மனதிற்குள் 1000 கேள்விகள். மெல்ல திரும்பி படுத்தாள். மேஜை மேல் இருந்த ஃபோன் டிங் என சத்தமிட்டது. வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு குரூப் மெசேஜ். ஃபோனை கையில் எடுத்தவள் அந்த வெளிச்சத்தில் தன் முகத்தை பார்த்தாள். பழக்கமான விரல்கள் தானாகவே ஆப் லிஸ்ட்டை தேடின. அங்கே அந்த கிளிங்கர் ஆப் இல்லை. அவள் அதை டெலிட் செய்து 3 நாட்கள் கடந்துவிட்டது. ஆனால் அந்த 3 நாட்களும் ஒரு யுகமாக அவளுக்கு தோன்றியது. போர் அடிக்குதே என்று முணுமுணுத்தாள். முன்பெல்லாம் இந்த நேரத்தில் சந்தோஷோ அல்லது அந்த ஆப்பிள் அறிமுகமான வேறு யாராவது ஒருவரோ ஹாய் ஸ்வீட்டி என்றோ இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்க என்றோ மெசேஜ் செய்வார்கள். அது தவறாக தெரிந்தாலும் அந்த வினாடியில் யாரோ ஒருவன் தன்னை கவனிக்கிறான், தன்னை ரசிக்கிறான் என்கிற எண்ணம் அவளுக்கு ஒரு வித போதையை தந்திருந்தது. அந்த அட்டென்ஷன் இப்போது இல்லை என்பது அவளை வெற்றிடத்திற்குள் தள்ளியது. யாரும் இல்லாமல் எப்படி இருக்க போறலதா? புவனா சொன்ன மாதிரி நீயும் ஒரு மனுஷி தானே, உனக்கும் ஆசைகள் இருக்காதா? மனசாட்சியின் ஒரு பக்கம் மெல்ல பேசியது. ஆனால் சந்தோஷ் அப்படி நடந்துக்கிட்டானே, எல்லாரும் அப்படி தானே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் எச்சரித்தது. இல்லை, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் நல்லவராக கிடைக்காமலா போயிடுவாங்க? சும்மா செக் பண்ணி பார்த்தா என்ன? லதா மெல்ல எழுந்து அமர்ந்தாள். தூங்கிக் கொண்டிருந்த புவனாவை ஒரு முறை பார்த்தால். அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். பிளே ஸ்டோருக்குள் சென்றாள் லதா. கிளிங்கர் என்று டைப் செய்தாள். அந்த மஞ்சள் நிற ஐகான் மீண்டும் அவள் கண்களுக்கு தெரிந்தது. ஜஸ்ட் சும்மா யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்ப்போம். யார் கூடயும் பேச வேண்டாம். பிடிச்சிருந்தா மட்டும் கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா மறுபடியும் டெலீட் பண்ணிடலாம் என்று தனக்குத்தானே ஒரு போலி சமாதானத்தை சொல்லிக்கொண்டாள். இன்ஸ்டால் பட்டனை அழுத்தினால் இணையத்தின் வேகத்தில் அந்த செயலை மீண்டும் அவளது கைபேசிக்குள் குடியேறியது. உள்ளே நுழைந்தது நூற்றுக்கணக்கான நோட்டிஃபிகேஷன்கள். முகேஷ் லைக் யுவர் ப்ரொஃபைல், ரவி சென்ட் யூ யுவர் மெசேஜ், சாய் வாண்ட்ஸ் டு கனெக்ட். தன்னை இத்தனை பேர் தேடுகிறார்கள் என்பது அவளுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை தந்தது. ஒரு சில வினாடிகளுக்கு முன்னால் இருந்த அந்த தனிமை உணர்வு இப்போது மாயமாய் மறைந்திருந்தது. சந்தோஷின் ப்ரொஃபைலை பார்த்தாள். அவனை பிளாக் செய்தாள். பிறகு மற்றவர்களின் முகங்களை பார்த்தாள். முகேஷ், அவன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்வதாக போட்டிருந்தது. அவனுடைய கண்கள் கனிவாக தெரிந்தன. ஹலோ என்று தயங்கியபடியே முகேஷிற்கு ஒரு மெசேஜ் தட்டினாள். மறுமுனையிலிருந்து நொடி பொழுதில் பதில் வந்தது. ஹே லதா, ரொம்ப நாளாக ஆளையே காணோம். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அந்த ஒரு வரி லதாவின் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது. வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? நிஜமாவா? ஆமாம், உன் ப்ரொஃபைல் பார்த்ததுலேருந்து உன் கூட பேசணும்னு தோணிகிட்டே இருந்தது. இப்போ தான் டைம் கிடச்சதா? அப்படியே சாட் நீண்டு கொண்டே போனது. நேரம் நள்ளிரவு 2 மணியை கடந்தது. எல்லாரும் இதை செய்யும்போது நான் செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது? புவனா சொல்கிறது போல் இது வெறும் ஜாலி தான். எதுக்கு இதை போட்டு இவ்வளவு குழப்பிக்கணும்? சும்மா ட்ரை பண்ணுவோம் என்று அவள் உள்ள மெல்ல தன் கொள்கையை தளர்த்தியது. அத்தியாயம் 6. 6 மாதங்கள் உருண்டோடிவிட்டன. அந்த நவீன அடுக்குமாடி குடியிருப்பில் லதாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறியிருந்தது. பழைய லதாவிற்கும் இப்போதைய லதாவிற்கும் இடையே இருந்த அந்த மெல்லிய ஒழுக்கக்கோடு இப்போது தேய்ந்து மறைந்திருந்தது. அன்று ஒரு சனிக்கிழமை மாலை. லதா ஒரு குட்டையான ஆடையை அணிந்து கண்ணாடியின் முன் நின்றாள். முன்னால் இருந்த மேக்கப் சாதனங்களை லாபகமாக பயன்படுத்தினாள். என்ன லதா, இன்னைக்கு ரவியா இல்லை முகேஷா? புவனா கேலியாக கேட்டபடி உள்ளே வந்தாள். லதா சாதாரணமாக திரும்பி பார்த்து புன்னகைத்தாள். இன்னைக்கு ரவிதான். முகேஷ் நேற்று தான் வந்தான். ஒரே ஆளையே பார்த்துட்டு இருந்தா போர் அடிக்கும்ல? புவனா ஆச்சரியமாக பார்த்தாள். அடேங்கப்பா, பழைய லதாவா இது? வேர்ஜினிட்டி, கற்பு, ஒழுக்கம்னு பாடம் எடுத்த அந்த பொண்ணு இங்கே? லதா உதட்டு சாயத்தை தீட்டி இப்படி சொன்னாள். அதெல்லாம் ஒரு காலம் புவனா. இப்போ தான் புரியுது வாழ்க்கைங்கிறது எவ்வளோ சின்னதுன்னு. நாம ஏன் தேவையே இல்லாமல் நம்மளை நாமளே கட்டுப்படுத்திக்கணும்? சுதந்திரமாக இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குதுடி. அது சரி, அன்னைக்கு சந்தோஷ் அப்படி நடந்துக்கிட்டப்போ அழுதுட்டு வந்தியே, இப்போ அதே ரவி கூடவும் முகேஷ் கூடவும் வெளியே போகிறது தப்பாக தெரியலையா? அப்போ எனக்கு இதெல்லாம் புதுசு. லதா தோலை குலுக்கினாள். சந்தோஷ் கொஞ்சம் வேகமாக இருந்தான், அதான் பயந்துட்டேன். ஆனால் இப்போ ரவி அப்படி இல்லை. அவன் மெதுவாக ஆரம்பித்தான். முதல்ல கை கோர்த்தான், அப்புறம் முத்தம். இப்போ எல்லாமே சகஜம் ஆயிடுச்சு. இதில் என்ன தப்பு இருக்குது? 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, பண்ணுறோம், அவ்வளவுதான். அவள் பேச்சில் ஒரு விதமான எந்திரத்தனம் இருந்தது. ஆரம்பத்தில் ஒருவருடன் நெருக்கமாக பழகும்போது இருந்த அந்த குற்ற உணர்வை இப்போது பல ஆண்களுடன் பழகிய பின் காணாமல் போயிருந்தது. முகேஷ் பற்றி என்ன நினைக்கிற? அவன் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொன்னானே? புவனா கேட்டாள். லதா ஏளனமாக சிரித்தாள். புவனா, நீயே சொல்லியிருக்க டேட்டிங் ஆப்பில் வர்றவங்களுக்கு லவ் எல்லாம் கிடையாதுன்னு. அவனுக்கு ஒரு கம்பெனி வேணும், எனக்கு போர் அடிக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைகளை தீர்த்துக்கிறோம். அதையும் தாண்டி அதில் ஒன்றும் இல்லை. முகேஷ் எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்தான், ரவி டின்னர் கூட்டிகிட்டு போகிறான். வாழ்க்கை ஜாலியாக போகுது. லதாவின் மனசாட்சி ஆரம்பத்தில் அவளை எச்சரித்து கொண்டே இருந்தது. இது தப்பில்தான், உன் குடும்பத்துக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் என்று கேட்டபோதெல்லாம் எல்லாரும் பண்ணுறது தானே, இதெல்லாம் அப்டேட்டட் நாகரிகம் என்று அவளை சமாதானப்படுத்தி கொண்டாள்.
மெல்ல மெல்ல அந்த உள்மன குரல் அடங்கி போனது. அவளது ஃபோன் அதிர்ந்தது. ரவியிடமிருந்து மெசேஜ். ஐம் டவுன்ஸ்டேர்ஸ் ஹனி, கம் ஃபாஸ்ட், ரூம் புக் பண்ணியாச்சு. லதா ஃபோனை பார்த்து புன்னகைத்தாள். சரி புவனா, நான் கிளம்புறேன். இன்றைக்கி நைட் வர லேட் ஆகும், இல்லைன்னா நாளைக்கு காலையில் தான் வருவேன். நீ கதவை லாக் பண்ணிவிடு. அப்போ இன்றைக்கி ரவி கூட தங்குற அப்படி தானே? ஆமாம், அவனோட ரூம்க்கு எதிரில் ஒரு லாட்ஜ் இருக்குது, அங்கே தான் போகிறோம். சேஃபாக தான் இருப்போம், கவலைப்படாத என்று சொல்லிவிட்டு ஒரு சென்ட் பாட்டிலை எடுத்து தன்மேல் அடித்துக்கொண்டு பட்டாம்பூச்சி போல பறந்தாள் லதா. அத்தியாயம் 7. அன்று இரவு ரவியுடன் கழித்த நேரத்திற்கு பிறகு அதிகாலையில் அவனது அறையிலிருந்து வெளியே வந்தாள் லதா. ரவியின் அறைக்கு நேர் எதிரே இருந்த அந்த சிறிய லாட்ஜின் படிக்கட்டுகளில் இறங்கும்போது அவளது கால்கள் லேசாக தள்ளாடின. உடலில் அயற்சி இருந்தாலும் மனதில் ஒரு விதமான போலி பெருமிதம் இருந்தது. நானும் ஒரு மாடர்ன் கேர்ள் தான், எனக்கு என்ன வேணுமோ அதை நானே தீர்மானிக்கிறேன், யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள். சாலையில் நின்றபடி தனது கலைந்திருந்த தலைமுடியை சரி செய்து கொண்டாள். அந்த அதிகாலை குளிரில் அவளது ஆடை அவளுக்கு போதுமானதாக இல்லை. திடீரென்று அவளது ஃபோன் சினுங்கியது. முகேஷ் தான் மெசேஜ் செய்திருந்தான். இன்னைக்கு ஈவினிங் வரவா, உனக்கு ஒரு புது வாட்ச் வாங்கி வச்சிருக்கேன். லதா அந்த மெசேஜை பார்த்ததும் மெல்லிதாக சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பு அவளது கண்களை எட்டவில்லை. உள்ளுக்குள் ஏதோ ஒரு வெற்றிடம் மெல்ல பரவுவதை அவளால் உணர முடிந்தது. சந்தோஷ், ரவி, முகேஷ், அடுத்தது யாரு என்ற கேள்வி அவள் மனதில் மின்னி மறைந்தது. முகேஷ் தன்னை நேசிப்பதாக சொன்னாலும் அவனது ஒவ்வொரு மெசேஜும் ஏதோ ஒரு பண்டத்தை விலக்கி கேட்பது போலவே இருந்தது. அவன் அவளுக்கு கொடுக்கும் பரிசுகள் அனைத்தும் அவளிடம் அவன் எதிர்பார்ப்பதற்கான அட்வான்ஸ் என்பதை உணர அவளது நவீன கண்கள் மறுத்தன. அந்த சமயம் லாட்ஜின் வாசலில் நின்றிருந்த ஒரு செக்யூரிட்டி அவளை ஒரு மாதிரியாக ஏற இறங்க பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த ஏளனம் லதாவை சுட்டது. ஏன் இப்படி பார்க்குறா? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன், அதுக்கு இவனுக்கு என்ன என்று கோபமாக அவனை முறைத்தாள். ஆனால் அவளது உள்மனம் ரகசியமாக குடைந்தது. ரவி அவளிடம் பேசும்போது காதலை விட அவளது உடல்வாகை பற்றியும் அவள் எப்படி தன்னை திருப்திப்படுத்தினாள் என்பதை பற்றியும் தான் அதிகம் பேசினான். அவளது கனவுகள், அவளது லட்சியங்கள், அவளது குடும்பம், இதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவனிடமிருந்து வந்ததில்லை. வழக்கமாக தங்கும் அந்த பகுதியின் சூழல் அவளுக்கு ஒருவித சங்கடத்தை தந்தது. லாட்ஜிற்கு வந்து செல்பவர்கள், அங்குள்ள பெண்கள் என அனைவரும் ஒரு விதமான மர்மமான முகமூடியுடனேயே நடமாடுவது போல தோன்றியது. சே, என்ன இது? நான் எதுக்கு இவங்களோட என்ன ஒப்பிட்டு பார்க்கணும்? நான் படித்தவ, கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு இது ஒரு சாய்ஸ், அவங்களுக்கு இது பொழப்பு. தனது கௌரவத்தை நிலைநாட்ட அவள் தனக்குள்ளேயே ஒரு பெரிய சுவரை எழுப்பி கொண்டாள். ஆனால் அந்த சுவருக்கு பின்னால் ஒரு பெண்மையின் நிஜமான இயக்கம் அழுது கொண்டிருந்தது. முகேஷ் போன்றவர்கள் அவளை ஒரு மனுஷியாக பார்க்கவில்லை, மாறாக தங்களின் வார இறுதி பொழுதுபோக்கிற்கான ஒரு கருவியாக பார்க்கிறார்கள் என்பது அவளுக்கு தெரிந்தும் அதை ஏற்க அவளது அகந்தை இடம் கொடுக்கவில்லை. அவசரமாக ஒரு ஆட்டோவை பிடித்து தனது அறைக்கு கிளம்பினாள். போகும் வழியில் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். கண்கள் கீழே கருவளையங்கள் படரத் தொடங்கியிருந்தன. வசீகரமான அந்த புன்னகை மறைந்து முகத்தில் ஒரு விதமான சோர்வும் எந்திரத்தனமும் குடியேறியிருந்தது. மாடர்ன் கேர்ள் என்று மீண்டும் ஒரு முறை முணுமுணுத்தாள். ஆனால் அந்த வார்த்தை இப்போது அவளுக்கே ஒரு கேலியாக ஒலித்தது. அத்தியாயம் 8. ஆஃபீஸ் வேலை முடிந்து வெளியே வந்தபோது இரவு மணி 9 தாண்டியிருந்தது. லதா தனது ஃபோனில் கேப் புக் செய்துவிட்டு சாலையோரத்தின் நிழலில் ஒதுங்கி நின்றாள். அன்று அவள் வழக்கத்தை விட அதிகமாகவே தன்னை அலங்கரித்திருந்தாள். அன்று இரவு முகேஷை சந்திக்க வேண்டியிருந்தது. அப்போது அவளுக்கு சற்று தள்ளி ஒரு பெண் வந்து நின்றாள். அடர்த்தியான ஒப்பனை, தலை நிறைய மல்லிகைப்பூ, நழுவும் முந்தானையை சரி செய்தபடி நின்றிருந்த அவளது கண்கள் சாலையை கடக்கும் மான்களை ஒருவித சிக்னலில் அழைத்து கொண்டிருந்தன. லதாவிற்கு சட்டென்று புரிந்துவிட்டது, அவள் ஒரு விபச்சாரி. லதா முகம் சுளித்தாள். என்ன அருவருப்பு, இவளெல்லாம் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறா? தன் பக்கத்தில் அந்த பெண் நிற்பதே தனது கௌரவத்திற்கு குறைச்சல் என்று எண்ணிய லதா, ஏமா கொஞ்சம் தள்ளி போய் நில்லு, உன்ன மாதிரி பொம்பளையால தான் பக்கத்தில் நிற்கிற என்னையும் தப்பாக நினச்சிடுவாங்க என்றாள் கசப்புடன். அந்த பெண் லதாவை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்தாள். அவளது பார்வையில் பயமோ குற்ற உணர்வோ இல்லை, மாறாக ஒருவித நக்கல் கலந்திருந்தது. இதோடா உனக்கு கஷ்டம்னா நீ தள்ளிப்போ, வழக்கமாக நான் நிற்கிற இடத்துல நீ வந்து நின்றுட்டு பேச்சப்பாரு என்று அலட்சியமாக சொன்னாள். லதாவுக்கு கோபம் தலைக்கேறியது. சே, வர வர உடம்பு வைக்கிற விபச்சாரிக்கெல்லாம் வாய்க்குழுப்பு அதிகமாயிடுச்சு என்று தனக்குள் முணுமுணுத்தாள். ஆனால் அந்த பெண்ணின் காதில் அது விழுந்துவிட்டது. அவள் சற்றென்று லதாவின் முன்னால் வந்து நின்றாள். இந்தா பொண்ணே, நான் விபச்சாரனா அப்போ நீ யாரு? லதா திடுக்கிட்டு போனாள். சுற்றிலும் யாரும் பார்க்கிறார்களா என்று பயத்துடன் திரும்பி பார்த்தாள். நல்ல வேளையாக அந்த இடத்தில் யாரும் இல்லை. எவ்வளோ துமுறு உனக்கு, உன்னை என்னையும் ஒப்பிட்டு பேசுகிற, யாராவது கேட்டிருந்தா என்ன என்ன நினைப்பாங்க என்று சீறினாள் லதா. சும்மா சீன் போடாத, உன்னை நான் வழக்கமாக போகிற லாட்ஜுக்கு எதிர் வீட்டில் ஒரு பையனோட பார்த்துருக்கேன், அதுவும் அலங்கோலமாக. அந்த பெண் சொன்ன வார்த்தை லதாவின் தலையில் இடியாக இறங்கியது. ரவியின் அறைக்கு எதிரே லாட்ஜ் இருந்தது அவளுக்கு தெரியும்.
ஏய், அது என் பாய் ஃப்ரெண்ட், என்னை பெருமையாக தற்காத்து கொண்டாள் லதா. அந்த பெண் சிரித்த சிரிப்பு அந்த தெருவையை அதிர வைத்தது. இதோடா அவன் உன் பாய் ஃப்ரெண்டா? அப்போ முகேஷ் யாரு? லதாவின் நாக்கு வறண்டது. முகேஷா? ஆமாம், சோழிங்கநல்லூரில் வேலை செய்கிறானே அதே முகேஷ் தான். அவன் உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ரெகுலர் கஸ்டமர் தான். லதாவுக்கு தலை சுற்றியது. சீ, அவன் எனக்கு கஸ்டமரா? அவனும் நானும் டேட் பண்ணுறோம். எங்களை பற்றி தப்பாக சொன்ன என்ன பண்ணிவிடுவேன்? ஒருத்தனை டேட் பண்ணுவியா, இன்னொருத்தன் பாய் ஃப்ரெண்டான். அப்போ அன்றைக்கி பைக்கில் ஒருத்தன் கூட பீச்சில் பார்த்தேனே, அவன் யார்? என்ன, எந்த பையன் மறந்துட்டியா? நீ என்னை விட பெரிய கிராக்கியாக இருப்ப போல. ஏய், லதா கையை ஓங்கினாள். அடிச்சு வாயமுடு. அந்த பெண் லதாவின் கையை பிடித்து தள்ளினாள். சும்மா கத்திக்கிட்டு, நான் ஏதோ வயிற்று பழப்புக்காக இந்த தொழிலை செய்கிறேன். ஆனால் உன்ன மாதிரி இப்போ பல பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் நாகரிகம் மேல்நாட்டு கலாச்சாரம் சொல்லிக்கிட்டு டேட்டிங் கீட்டிங்னு பேர சொல்லி நவீன முறையில் விபச்சாரம் பண்ணுறீங்க. அவள் லதாவின் கண்களை ஊடுருவி பார்த்து சொன்ன அந்த அடுத்த வார்த்தை லதாவின் ஆன்மாவையே கிழித்தது. வயிற்று பசிக்காக உடலை வைக்கிறன்னா தேன்னா வெறும் சொகத்துக்காகவும் ஐஃபோனுக்காகவும் நேரத்தை போக்குறதுக்காகவும் உடம்பு வைக்கிற நீயும் தேதான். நமக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? நான் ரேட்டு பேசுகிறேன், நீ டேட்டு பேசுகிற, அவ்வளவுதான். அவள் லதாவை ஒரு அருவருப்பான பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து கடந்து சென்றாள். லதா அங்கேயே சிலையென உறைந்து நின்றாள். அவளது நாகரிக கனவுகள், மாடர்ன்கள் என்கிற போலி பிம்பம் அனைத்தும் அந்த தெருவோர சாக்கடையில் விழுந்து சிதைந்து போயிருந்தது. அத்தியாயம் 9. அறைக்குள் நுழைந்த லதா மின்விசிறியை கூட போடாமல் அப்படியே நின்றாள். இருள் அவளை சூழ்ந்திருந்தது. மெல்ல நடந்து சென்று கழிவறையில் இருந்த கண்ணாடியின் முன் நின்றாள். சுவிட்சை தட்டியதும் பளிச்சென இருந்த அந்த வெள்ளை வெளிச்சத்தில் அவளது முகம் தெரிந்தது. அதே கண்கள், அதே முகம். ஆனால் ஏதோ ஒன்று அவளிடம் செத்து போயிருந்தது. அந்த பெண் சொன்ன வார்த்தைகள், நான் ரேட் பேசுகிறேன், நீ டேட் பேசுகிற, ஒரு சாட்டை அடியாக அவளது காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது. லதா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? புவனா காஃபி கப்புடன் உள்ளே நுழைந்தாள். லதா பதில் சொல்லவில்லை. கண்ணாடியில் திறந்து தன் முகத்தையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஏய், என்னாச்சுன்னு கேட்குறேன்ல. புவனா அவள் அருகே வந்து தோளை தொட்டாள். லதா மெதுவான குரலில் அந்த சாலையில் நடந்த அனைத்தையும் விவரித்தாள். அந்த பெண் கேட்ட கேள்வியையும் முகேஷ் அவளிடம் செல்வது பற்றிய உண்மையையும் சொல்லும்போது லதாவின் குரல் உடைந்தது. புவனா இதை கேட்டுவிட்டு சாதாரணமாக சிரித்தாள். அடிப்போடி, இவ்வளவுதானா? அந்த பொண்ணு யாரு? தெருவில் நிற்கிறவ. அவளுக்கெல்லாம் ட்ரெண்டை பற்றி என்ன தெரியும்? அவள் படிக்காதவ, பிற்போக்கு சிந்தனை கொண்டவ. அவளுக்கு லிபர்ட்டி பற்றி என்ன தெரியும்? நீ ஏன் அவள் பேச்சு கேட்டு குழம்பிக்கிற? லதா புவனாவை ஏறிட்டு பார்த்தாள். அவள் படிக்காதவளாக இருக்கலாம் புவனா, ஆனால் அவள் சொன்னதில் ஒரு நியாயம் இருந்தது. அவள் பசிக்காக பண்ணுறா, நான் எதுக்காக பண்ணுறேன்? போர் அடிக்குதுன்னு யாரோ ஒருத்தன் என்கிட்ட பேசுகிறது சுகமாக இருக்குன்னு தானே இதை பண்ணேன். அப்படி பார்த்தா அவளை விட நான் மோசமானவ இல்லையா? ஹே, ஸ்டாப் இட் லதா. புவனா கடிந்து கொண்டாள். இது ஜஸ்ட் ஃபார் ஜாலி. நம்ம யார்கிட்டையும் காசு வாங்கலை, நம்ம சுதந்திரமாக இருக்கோம். நீ ஏன் தேவையில்லாமல் ஒரு குற்ற உணர்வு உனக்குள்ளே வளர்த்துக்கிற? சீக்கிரம் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடு, இதெல்லாம் நாளைக்கு மறந்துடும். மறக்காது புவனா, மறக்காது. லதா அழத் தொடங்கினாள். முகேஷ் எனக்கும் அவளுக்கும் கஸ்டமர்னு அவன் சொன்னப்போ என் வயிறு எரிஞ்சது புவனா. நான் அவனை என் பாய் ஃப்ரெண்ட்னு நினச்சேன். ஆனால் அவன் என்னை வெறும் ஒரு ஆப்ஷனாக தான் பார்த்துருக்கான். நான் படித்தவ, நல்ல வேலையில் இருக்கிறவ, ஆனால் ஒரு விபச்சாரிக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சே. லதா கண்ணாடியை தொட்டாள். சில வருடங்களுக்கு முன்னால் இருந்த லதா அவளது நினைவுக்கு வந்தாள். கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இதெல்லாம் என்று உறுதியாக இருந்த அந்த லதா எங்கே? குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசிய அந்த பெண் எங்கே? கலாச்சாரம் ஒழுக்கம்னு நான் எதையெல்லாம் கேலி பண்ணனோ அதுதான் என்னை பாதுகாத்திருக்கும்னு இப்போ புரியுது புவனா. நாகரிகங்கிற பேரில் நான் ஒரு சாக்கடையில் விழுந்துட்டேன் என்று தரையில் அமர்ந்து கதறி எழுதாள் லதா. புவனா எவ்வளவோ தேற்ற முயன்றும் லதாவின் மனசாட்சி அவளை விடவில்லை. தான் இழந்தது வெறும் உடலை மட்டுமல்ல, தனது ஆன்மாவையும் சுயமரியாதையையும் சேர்த்துதான் என்பதை அவள் அந்த நள்ளிரவில் முதன்முறையாக உணர்ந்தாள். அவள் கண்ட அந்த காணல் நீர் காதல் அவளை முழுமையாக சுட்டெரித்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 10. அன்றிரவு லதாவிற்கு ஒரு யுகத்தை போல நீண்டது. அறைக்குள் மின்விசிறி சுழலும் சத்தமும் தூரத்தில் கேட்ட வாகனங்களின் இரைச்சலும் அவளுக்குள் ஒரு பெரும் விவாதத்தையே நடத்தி கொண்டிருந்தது. ஜன்னல் வழியாக தெரிந்த கர்நீல வானத்தை பார்த்தபடி விடியலுக்காக காத்திருந்தாள். புவனா, தூங்கிட்டியா? லதா மெதுவாக கேட்டாள். புவனா அரை தூக்கத்தில் என்னடி இன்னும் தூங்கலையா என்றாள். இல்லை புவனா, நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். இனி இந்த தற்காலிக சந்தோஷங்கள் எனக்கு வேண்டாம். இந்த நிமிஷமே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்க போகிறேன். புவனா எழுந்து அமர்ந்தாள். மறுபடியும் ஆரம்பிக்கிறியா லதா? அந்த பொண்ணு சொன்னதுக்காக உன் வாழ்க்கையை நீ ஏன் மாற்றிக்கணும்? ஜஸ்ட் ஒரு பிரேக் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். இல்லை புவனா, இது பிரேக் இல்லை, இதுதான் விழிப்புணர்வு.
கலாச்சாரம் கட்டுப்பாடுன்னு நம்ம பெரியவங்க சொன்னது நம்மளை சிறை வைக்க இல்லடி, நம்மளை தற்காத்துக்க தான். ஒரு வேலி இருந்தால் தான் அந்த தோட்டத்துக்கு பாதுகாப்புன்னு இப்போ புரியுது. நான் சுதந்திரம்னு நினச்ச அந்த வேலியை தாண்டி போய் ஒரு சுடுகாட்டில் வந்து நின்றுட்டுருக்கேன். லதா உறுதியுடன் எழுந்து தன் ஃபோனை எடுத்தாள். கிளிங்கர் செயலியை திறந்தாள். முகேஷ், ரவி மற்றும் பலரிடமிருந்து வந்திருந்த ஆபாசமான மற்றும் போலியான கொஞ்சல்கள் நிறைந்த மெசேஜ்களை ஒரு முறை பார்த்தாள். அவர்கள் யாரும் அவளது மனதை அறிய விரும்பவில்லை. அவளது உடலையும் நேரத்தையும் மட்டுமே குறிவைத்திருந்தார்கள். ஒவ்வொருவரையும் பிளாக் செய்தாள். முகேஷின் நம்பரை அளித்தாள். பிறகு அந்த செயலியை நிரந்தரமாக தனது கைபேசியிலிருந்து நீக்கினாள். இந்த முறை அவளது கைகள் நடுங்கவில்லை, மாறாக ஒருவித நிம்மதியை உணர்ந்தாள். அப்பாடா, இப்போதான் என் மூச்சு எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு என்று பெருமூச்சு விட்டாள். விடியற்காலையின் முதல் கதிர்கள் ஜன்னல் வழியாக அறைக்குள் நுழைந்தன. லதா குளித்துவிட்டு வந்து நின்றபோது அவள் முகத்தில் அந்த பழைய தெளிவும் களங்கமற்ற புன்னகையும் மீண்டும் குடியேறியிருந்தது. அவள் ஒரு புதிய மனுஷியாக தெரிந்தாள். இனி எவன் ஒருவன் தன் விரல் நுனியை தொட வேண்டுமானாலும் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடன் இருக்கப் போகிறான் என்கிற தார்மீக உரிமையுடன் மட்டுமே வர முடியும் என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். மேலை நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பது தவறல்ல, ஆனால் அதை தவறாக புரிந்து கொள்வதுதான் ஆபத்தானது. மேலை நாடுகளில் டேட்டிங் என்பது ஒருவருக்கொருவர் பேசி பழகி ஒரு புரிந்துணர்வுக்கு பிறகு அடுத்த கட்டத்திற்கு நகரும் ஒரு நேர்மையான முயற்சி. அங்கே ஒருவருடன் இருக்கும்போது இன்னொருவருடன் பழகுவது துரோகமாக கருதப்படுகிறது. ஆனால் நம் நாட்டில் நவீனத்தின் பெயரில் டேட்டிங் என்பது வெறும் உடல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு நவீன சந்தையாக மாறிவிட்டது. விபச்சாரம் என்று சொன்னால் முகம் சுளிக்கும் சமூகம் டேட்டிங் என்று சொன்னால் நாகரிகம் என்று எண்ணி தலையாட்டுகிறது. லதாவை போன்ற பல தாரகைகள் தடம் மாறி போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுயமரியாதை என்பதும் கலாச்சாரம் என்பதும் காலாவதியான விஷயங்கள் அல்ல, அவை நம் அடையாளங்கள். அந்த அடையாளத்தை தொலைத்துவிட்டு தேடும் எந்த சுதந்திரமும் லதா கண்ட காணல் நீர் போலவே ஒரு மாயையாகத்தான் முடியும். லதாவின் கதை வெறும் கற்பனை அல்ல. இன்று நம்மை சுற்றி நம் கைகளில் இருக்கும் அலைபேசிகளுக்குள் சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கும் ஒரு கசப்பான உண்மை. சிவப்பு விளக்கு பகுதிகள் இன்று தெருக்களில் இல்லை, அவை டிஜிட்டல் செயலிகளாக நம் விரல் நுனிக்கே வந்துவிட்டன. நாகரிகம் என்பது உடையிலும் பேச்சிலும் இல்லை, அது நாம் காக்கும் சுயமரியாதையிலும் பிறருக்கு நாம் கொடுக்கும் நேர்மையிலும் தான் இருக்கிறது என்பதை லதா உணர்ந்து கொண்டாள். நாமும் உணர்வோம். நம் கலாச்சாரம் என்பது நம்மை பின்னோக்கி இழுக்கும் சங்கிலி அல்ல, அது நம்மை பாதுகாக்கும் கவசம். உங்களுக்கு இந்த படைப்பு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறோம். இது உங்கள் தமிழ் கதை உலகம். விழிப்போடு இருப்போம், விழுமியங்களை காப்போம். நன்றி, வணக்கம்.